வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ண அவதாரத்தின் முடிவு. கிருஷ்ண அவதாரத்தில் அவர் சிறுவயதில் செய்த லீலைகள் மற்றும் அசுரர்களையும் தாய்மாமன் கம்சனையும் வதம் செய்த பராக்கிரமங்களையும் கோபியர்களின் நாயகனாக இருந்ததையும் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற அவர் செய்த தந்திரங்களையும் பற்றியே அதிகம் நாம் அறிந்திருப்போம். ஆனால் கிருஷ்ண அவதாரத்தின் முடிவின் போது அவர் அனுபவித்த மனவலிகளை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்று கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் முடிந்து அவர் பூமியை விட்டு செல்லும்போது அவர் அனுபவித்த வலிகளை நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் அன்புக்குரியவர்களின் மரணத்தை காண்பது மிகவும் வேதனையானது. ஆனால் நாம் யாரை நேசித்து வாழ்ந்தமோ அவர்களின் மரணத்திற்கு பொறுப்பேற்று நமது அன்பையும் மகிழ்ச்சியான கனவுகளையும் விட்டுச் செல்வது என்பது அந்த வலியை வெளிப்படுத்த வார்த்தைகளில்லை. தனது மகன்கள், பேரன்கள் மற்றும் மற்ற அன்புக்குரிய யாதவர்களின் மரணத்தை கண்ட கிருஷ்ணருக்கு காந்தாரியின் சாபம் நினைவுக்கு வந்தது. குருக்ஷேத்திர போருக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரியின் சாபம் அதன் போக்கை கண்டறிந்தது. கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தின் போக்கின் நிகழ்வை சொல்ல வார்த்தைகளின்றி நின்றார். அப்போது அங்கு வந்த தாருகன் கிருஷ்ணரிடம், கிட்டத்தட்ட யாதவ குலத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர். உங்கள் மகன்களும் பேர குழந்தைகளும் இறந்துவிட்டனர். நாம் பலராமரிடம் சென்று பிரச்சனையை பற்றி தெரிவிப்போம். குறைந்தபட்சம் நமது யாதவ குலப் பெண்களையும் குழந்தைகளையுமாவது காப்பாற்ற வேண்டும். பலராமர் கடலோரத்தில் ஒரு மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்ததை கண்டதாக காவலர்கள் தன்னிடம் கூறியதாக சொன்னார். தாருகன் இப்படி சொன்னதை கேட்ட கிருஷ்ணர் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தார். கிருஷ்ணர் ஏதோ ஒரு மாயத் தோற்றத்தில் இருப்பது போல் தாருகனை பின்தொடர்ந்து சென்றார். கிருஷ்ணரும் தாருகனும் கடற்கரைக்கு சென்று ஒரு அகன்ற மரத்தின் அடியில் பலராமர் தியானம் செய்து கொண்டிருந்ததை கண்டனர். கிருஷ்ணரும் தாருகனும் பலராமரை நோக்கி நெருங்கி வந்தபோது பலராமரின் வாயிலிருந்து பளபளப்பான பால் போன்ற வெள்ளை நிற பாம்பு வெளியே வருவதை கண்டனர். அந்த பாம்பு தண்ணீருக்குள் நுழைந்து மறைந்து விட்டது. பாம்புகளின் மன்னன் ஆதிசேஷன் மனித உடலை விட்டு விஷ்ணு லோகத்தை அடைந்தான். தக்ஷகன், வாசுகி மற்றும் கார்கோடகன் ஆகிய தெய்வீக பாம்புகள் தங்கள் ராஜாவை மரியாதையுடனும் பக்தியுடனும் வரவேற்றன. ஆதிசேஷனை உள்ளே கொண்டு சமுத்திரமே பால் போன்ற வெள்ளை நிறத்தில் பார்க்கடல், க்ஷீரசாகரம் போலத் தோன்றியது. பலராமரின் வெளியேற்றத்தை கண்ட கிருஷ்ணர் அவர் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தார். தாருகனை நோக்கி திரும்பி கிருஷ்ணர் கூறினார், தார்கா, ஹஸ்தினாபுரத்திற்கு செல்லுங்கள். துவாரகாவின் நிலைமையை மன்னர் யுதிஷ்டிரரிடமும் அவரது சகோதரர்களிடமும் சொல்லி அர்ஜுனனை வந்து பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றச் சொல்லுங்கள். மேலும் சகோதரர் பலராமர் இப்போது இல்லை என்றும் அவர் இங்கு வருவதற்குள் நானும் வெளியேறியிருப்பேன் என்றும் அவர்களிடம் சொல்லுங்கள். கடலில் இருந்து நிலத்தை பெற்று நான் துவாரகாவை கட்டினேன். விரைவில் கடலே அதன் நிலத்தை திரும்பப் பெறும். துவாரகா வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன்பு யாதவர்களின் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற அர்ஜுனனை அழைத்து வரவும். எஞ்சியிருக்கும் யாதவர்களுக்கு என் பேரன் வஜ்ரனை ராஜாவாக முடிசூட்டுங்கள். பாண்டவர்கள் உங்கள் அனைவரையும் சமாதானப்படுத்த உதவுவார்கள் என்று சொன்ன கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு தாருகன் அதை ஏற்கும் எண்ணங்கள் இல்லாமல் சிக்கிக்கொண்டார். அவரது மனம் வார்த்தைகள் இல்லாமல் வறண்டு போனது. இருப்பினும் அவர் தனது குதிரையில் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்றார். கிருஷ்ணரும் அவரது நண்பர் வப்ருவும் மட்டும் எஞ்சியிருந்தனர். அந்த சூழலின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் வப்ரு அங்கேயே நின்றார். கிருஷ்ணர் வப்ருவை பார்த்து, வப்ரு, நீ துவாரகைக்கு சென்று அர்ஜுனன் வரும் வரை பெண்களையும் குழந்தைகளையும் கவனித்துக்கொள் என்றார். சுயநினைவற்றவனாக வப்ரு துவாரகையை நோக்கி நகரத் தொடங்கினார். வப்ரு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து கொண்டிருந்த போது காற்றின் காரணமாக இறந்த யாதவர்களின் ஒரு வில்லில் இருந்து வெளிவந்த ஒரு அம்பு அவரது இதயத்தில் பாய்ந்து அவரும் கொல்லப்பட்டார். தனது நண்பரின் மரணத்தை கண்ட கிருஷ்ணர் மனமுடைந்து போனார். கிருஷ்ணர் தனது அரண்மனைக்கு புறப்பட்டார். அவர் தனது தந்தையான வாசுதேவரின் அறைக்குச் சென்றார். அவர் அவரை வணங்கி மிகவும் மனச்சோர்வடைந்த குரலில் கூறினார், தந்தையே, துவாரகையில் நடந்த மோதல்கள், அதில் ஏற்பட்ட மரணங்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பேரன்கள் மற்றும் கொள்ளுப்பேரன்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். சகோதரன் பலராமரும் இப்போது இல்லை.
என் சகோதரன் வாழ எந்த காரணமும் இல்லாத இடத்தில் நானும் வாழ விரும்பவில்லை. யாதவர்கள் இல்லாமல் இந்த அற்புதமான துவாரகை நகரில் வாழ எனக்கு வலிமையில்லை. அர்ஜுனனை துவாரகைக்கு அழைத்து வந்து நமது பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க நான் தாருகனை அனுப்பியுள்ளேன். அர்ஜுனனின் வருகைக்காக காத்திருங்கள். நான் காட்டிற்குச் சென்று என் இறுதி தருணங்களை தவத்தில் கழிக்கப் போகிறேன் எனச் சொன்னார். மனமுடைந்த கிருஷ்ணர் தனது தந்தை, தாய் மற்றும் மனைவியரிடம் விடை பெற்றார். பலராமரின் மனைவி ரேவதியிடம் பகவான் பலராமர் பூமியை விட்டு வெளியேறியதை தெரிவித்தார். கிருஷ்ணர் துவாரகையை விட்டு வெளியேறுகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் பெண்கள் கதறி அழுதனர். கிருஷ்ணர் தனது அன்புக்குரிய மனைவிகளை பார்த்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். கண்ணீரில் நனைந்த கண்கள் வாயடைத்து போயின. கிருஷ்ணரிடம் பேச வார்த்தைகள் இல்லை. அவர் எல்லோரிடமும் சொன்னதெல்லாம் அர்ஜுனன் வரும் வரை பாதுகாப்பாக இருங்கள் என்று மட்டுமே. அவர் காட்டிற்குச் சென்று யோக நிலையில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். கோகுலத்தில் தனது குழந்தை பருவம், யமுனை நதிக்கரையில் சூரிய அஸ்தமனம், பலராமர் மற்றும் நண்பர்களுடனான இருந்த நேரங்கள், ராதையின் அன்பு, கோபர்கள் மற்றும் கோபியர்கள், வாசுதேவர் மற்றும் தேவகியை முதலில் சந்தித்தது, ருக்மணியின் பக்தி, பாமாவின் அன்பு, சுபத்ரா மற்றும் பலராமருடனான அவரது நாட்கள், சுதாமா, உத்தவர், வப்ரு, பீஷ்மர், விதுரர் மற்றும் அவரது மகன்கள் மற்றும் பேரன்களுடன் அவர் கழித்த தருணங்கள் என தனது வாழ்க்கையின் அனைத்து இனிமையான தருணங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். தர்மத்தை பாதுகாப்பதே தனது வாழ்க்கையின் நோக்கம் என்றும் அது அடையப்பட்டதால் தனது முடிவுக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்றும் குருக்ஷேத்திர போரை அவர் நினைவு கூர்ந்தார். காந்தாரியின் சாபத்திலும் போரின் விளைவுகளிலும் மனம் மூழ்கி மரத்தில் தலை சாய்த்தார். துவாரகையில் நடந்த சண்டை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு உத்தவர் துவாரகையை அடைந்தார். உத்தவர் துவாரகையை அடைந்த நேரத்தில் கிருஷ்ணர் காட்டிற்கு சென்று விட்டார். உத்தவர் தனது உற்ற நண்பர் கிருஷ்ணரை தேடி காட்டிற்கு விரைந்து சென்றார். அங்கு கரையோரத்தில் ஜாரா என்ற வேடன் வசித்து வந்தான். அவன் துவாரகைக்கு அருகிலுள்ள காட்டில் தங்கியிருந்தான். உணவுக்காக பிடித்த மீன்களுக்குள் கிடைத்த பொடி செய்யப்பட்ட இரும்பு கம்பியால் அவன் அம்புகளைச் செய்தான். யாதவர்கள் கொல்லப்பட்ட நாளில் ஜாரா ஆழமான காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தான். புதர்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒரு தாமரை நகர்வதை கவனித்து அதை மான் என்று தவறாக கருதினான். அவன் தனது விஷ அம்பு இலக்கை நோக்கி அவனது அம்பை நேரடியாக புதருக்குள் எய்தான். அவன் தனது இரையை தவறாக தேடி பிடித்திருந்தாலும் அவன் இலக்கு அவன் குறிவைத்த இடத்தில் சரியாக தாக்கியது. ஜாரா உணவுக்காக தனது இறைச்சியை சேகரிக்க அருகில் சென்றபோது அது மான் அல்ல, கிருஷ்ணரின் கால்கள் என்பதை அவன் கவனித்தான். அதை ஒரு மான் என்று தவறாக கருதி ஜாரா அந்த அம்பை கிருஷ்ணரின் இடது பாதத்தில் துளைத்தான். பயந்து கவலைப்பட்டு ஜரா கருணைக்காக கிருஷ்ணரிடம் மன்றாடினாள். ஓ அன்பே ஜரா, பயப்படாதே அல்லது வருத்தப்படாதே, இவை விதியின் வழிகள். நாம் அனைவரும் கர்மாவால் கட்டுப்பட்டவர்கள். கடவுள் அல்லது மனிதன், மரணத்திற்குரியது அல்லது அழியாதது, ஒவ்வொரு வகையான வாழ்க்கையும் அப்படித்தான். ஜரா கிருஷ்ணரின் முகத்தை பார்த்தான். அன்பான சீடர்கள் மற்றும் குடிமக்களின் வலியை போக்க எப்போதும் சிரித்த முகம் சோர்வாக தெரிந்தது. ஜரா உதவியற்ற நிலையில் நின்றிருந்த போது ஜராவின் குரலை கேட்டு உத்தவர் ஓடி வந்தார். கிருஷ்ணர் மரத்தின் அடியில் விஷ அம்பு அவரது காலில் துளைத்து அவரது மென்மையான பாதத்திற்கு வெளியே இரத்தம் வழிந்தோடுவதைக் கண்டு அவர் திகைத்து போனார். கிருஷ்ணர் உத்தவரை பார்த்து புன்னகைத்து அவரை அருகில் அழைத்தார். இப்போது முற்றிலும் பேச முடியாத உத்தவர், கிருஷ்ணா, நான் உன்னை இப்படி பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தேன்? என்னுடன் வா, நான் உன்னை கோகுலம் அல்லது துவாரகைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அழுதார். அமைதியாகவும் ஆழமாகவும் தன் நண்பனை பார்த்து சிரித்தபடி கிருஷ்ணர் உத்தவரின் தோள்களில் கைகளை வைத்து மென்மையான மற்றும் மகிழ்ச்சியான குரலில், உத்தவா, இதுதான் என் விதி. நான் இதிலிருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? நான் சொல்வதை கேளுங்கள். யாதவ குலத்தின் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நான் காண்கிறேன். என் மறைவை பற்றி என் குடும்பத்தினருக்கும் துவாரகை மக்களுக்கும் தெரிவிக்கவும். கோகுலத்தில் உள்ள மாதா யசோதா மற்றும் தந்தை நந்த கோபாவருக்கும் ராதாவுக்கும்
வரும் நாட்களில் நீங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிலையை அடையப் போகிறீர்கள் என்றும் உங்கள் எதிர்காலம் இந்த உலகத்திற்கு மிகவும் பொக்கிஷமான தருணங்களாக இருக்கப் போகிறது என்று சொல்லுமாறு கூறினார். கிருஷ்ணா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. என்னை உன்னுடன் அழைத்துச் செல். நீயே என் எல்லாமே. தயவு செய்து என்னை விட்டு போகாதே. என்னை உன்னுடன் அழைத்துச் செல் என்று சொல்லி உத்தவர் அழுது கொண்டிருந்தார். கிருஷ்ணர் இன்னும் தனது நண்பரை பார்த்து சிரித்துக்கொண்டே அவரது தோள்களை தட்டிக்கொண்டு கவலையுடன் கூடிய குரலில், உத்தவா, என் விதி முடிந்துவிட்டது. அதனால் நான் கிளம்புகிறேன். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் கிளம்புவீர்கள். நான் பூமியை விட்டு வெளியேறுவதால் நான் என்றென்றும் போய்விட்டேன் என்று அர்த்தமல்ல. நான் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறினேன். கோகுலத்தையும் மதுராவையும் தவிர்க்க முடியாமல் விட்டுவிட்டேன். இப்போது நான் துவாரகையை விட்டு வெளியேறிவிட்டேன். இறுதியில் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவேன். ஆனால் என் வைகுண்டம் எப்போதும் என்னுடன் இருக்கும். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் என்னை அடைவீர்கள். அதுவரை அமைதியாக இருங்கள், என் அன்பான உத்தவா என்று ஆறுதல் படுத்தினார் கிருஷ்ணர். கிருஷ்ணா, நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும்? உன் அன்புக்குரிய மக்களை விட்டு பிரிந்து செல்கிறாய். உன் அன்புக்குரியவர்களையும் உன் நம்பிக்கைக்குரியவர்களையும் விட்டு பிரிந்து செல்கிறாய். நீ உருவாக்கிய அழகான நகரத்தை விட்டு பிரிந்து செல்கிறாய். அனைவருக்கும் என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று உத்தவர் கண்ணீர் மல்க கேட்டார். அதற்கு, ஏன் உத்தவா, நீ பற்றற்றவனாக இல்லையா? எல்லாம் மனத்தில்தான் இருக்கிறது உத்தவா. அமைதியற்ற மனம் பன்முகத்தன்மை, இழப்புகள் மற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் செயலற்ற தன்மைக்கும் வீழ்ந்துவிடும். நம்பிக்கையுடன் உன் மனதை கட்டுப்படுத்து. நீ உன் மனதை கட்டுப்படுத்தி உன் புலன்களால் பார்க்கும்போது உன்னில் உலகத்தையும் உன்னதமான எண்ணில் உன்னையும் காண்பாய். இந்த உலகில் ஞானம் மட்டுமே உள்ளது உத்தவா. ஞானத்தின் உதவியால் மட்டுமே உன்னில் அமைதி இருக்க முடியும். ஞானத்தால் மட்டுமே உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும். உலகியல் சார்ந்த அனைத்தும் இறுதியில் முடிவுக்கு வரும் உத்தவா. சிரித்த முகத்துடன் கிருஷ்ணர் கூறினார். கிருஷ்ணர் உத்தவருக்கு ஆறுதல் கூறவும், அவரை பிரிந்ததால் ஏற்படும் சோகம் மற்றும் வலியிலிருந்து விடுவிக்கவும் உத்தவ கீதையை ஹம்ச கீதை என்றும் அழைக்கப்படுகிறது வெளிப்படுத்தினார். உத்தவரே, ஜடப்பொருட்கள் மட்டுமே பூமியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு அப்பால் ஆன்மீகம் உள்ளது. ஆன்மீக அன்பு வெளியேற விதிக்கப்படவில்லை. நீங்கள் அதை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இந்த பூமியை உடல் ரீதியாக விட்டுச் சென்றாலும் நான் இங்கே ஆன்மீக ரீதியாக இருப்பேன். ராதா என்னை பிருந்தாவனத்தை விட்டு வெளியேற அனுமதித்தாள். ஏனென்றால் அவள் அதை அறிந்திருந்தாள். என் மீதான அவளுடைய அன்பு ஆன்மீகமானது. நான் சென்றபோது அவள் அழுதாள். எங்கள் சந்திப்பு இடத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதாள். ஆனால் நான் திரும்பி வருவேன் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் எப்போதும் அவளுடன் இருந்தேன், அவளுடைய இதயத்தில், அன்பின் பெயரால். உத்தவா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாத்து தண்ணீரில் அதன் நேரத்தை அனுபவிக்கும், ஆனால் அது தண்ணீரை அதன் இறகுகளில் ஒட்ட விடாது. இந்த பொருள் சார்ந்த உலகில் வாழ்க்கையை அப்படி வாழுங்கள். உத்தவர் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தார். தான் அறிவாளி மட்டுமே, ஞானி அல்ல என்பதை உணர்ந்தார். வேதங்களை பற்றி தனக்கு தெரியும் என்பதை உணர்ந்தார். ஆனால் யதார்த்தத்தை எதிர்கொள்வதில் அவர் கோபர்கள் மற்றும் கோபியர்களைப் போல எப்போதும் புகார் செய்கிறார். கிருஷ்ணர் மீது ராதைக்கு இருந்த அன்பையும், உண்மையான பக்தி, சரணாகதி அல்லது அன்பு என்ன என்பதையும் அவர் உணர்ந்தார். ராதாவைப் போல ஏற்றுக்கொள்ளவும் விட்டுவிடவும் இதயமும் ஞானமும் தனக்கு இல்லை என்பதை உணர்ந்தார். உத்தவர் சோகமான குரலில், கிருஷ்ணா, நீங்கள் சொல்வது உண்மை என்பதை நான் உணர்கிறேன். உங்களை விட்டுச் செல்வது எனக்கு கடினம். நீங்கள் என்றென்றும் என் இதயத்தில் வாழப்போகிறீர்கள். நீங்கள் எனக்கு வழிகாட்டாமல் நான் இங்கே என்ன செய்வேன்? என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என் அருகில் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? உங்களைப் போல யார் எனக்கு வழிகாட்டுவார்கள், எனக்கு கற்பிப்பார்கள், என் பேச்சை கேட்பார்கள், என்னை பராமரிப்பார்கள்? நீங்கள் இங்கே இல்லாமல் என் நோக்கம் என்ன எனக் கேட்டார். கிருஷ்ணர் உத்தவரின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறி மெதுவாக பேசினார். உத்தவா, நான் எப்போதும் உனக்காக உன்னுள் இருப்பேன். நிறைவேற்ற உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் போதனைகளை தொகுத்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உலகம் உணரட்டும்.
தர்மத்தின் அடிப்படையில் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ உதவுங்கள். அப்பாவி மக்கள் தர்மத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுவதில் நீ முக்கிய பங்கு வகிப்பாய். ஆனால் இப்போது நீ துவாரகைக்குச் சென்று என் மரணத்தை பற்றி என் குடும்பத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும். நீ அங்கு சென்றடையும் நேரத்தில் அர்ஜுனன் அங்கே இருப்பான். யாதவர்களை வழிநடத்தச் சொல்லுங்கள். நீ பதரிகா ஆசிரமத்திற்குச் செல். நீயே முன்வந்து என் அறிவுரைகளை தொகுத்து வருங்கால மக்களின் முன்னேற்றத்திற்காக பிரசங்கம் செய். மனதில் கனத்துடன் உத்தவர் தனது நண்பரின் முன் வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்றார். கிருஷ்ணர் வற்புறுத்தியபடி அவர் துவாரகை நோக்கிச் சென்றார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு ஜரா அங்கே நின்றார். கிருஷ்ணர் ஜராவை பார்த்தார். அவன் முகத்தில் ஒரு புன்னகை. கவலைப்படாதே ஜரா, நீ முக்தி அடைவாய். இது எல்லாம் கர்மா. இப்போது அமைதியுடன் இரு. கிருஷ்ணர் தனது குரலில் உறுதியுடன் பேசினார். ஜரா அடக்க முடியாமல் பேசினான். நீங்கள் எனக்கு இதை செய்ய முடியாது. உங்கள் மரணத்திற்கு காரணமான என்னை மன்னிப்பது என்னை என்றென்றும் துரத்தும். கிருஷ்ணர் மெதுவாக பதிலளித்து அவரை வெளியேறச் சொன்னார். அவர் தனது கடைசி மூச்சு வரை தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார். ஜரா அந்த இடத்தை விட்டு வெளியேறி கால்கள் வலிக்கும் வரை இலக்கில்லாமல் காட்டுக்குள் ஆழமாக ஓடினார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. கிருஷ்ணரின் வலி நிறைந்த ஆனால் புன்னகைத்த தோற்றம் அவரது கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நொடியும் மின்னியது. அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மிகவும் அழுதார். கிருஷ்ணரின் குரல் மரங்களிலும் பூக்களிலும் எதிரொலித்தது. நடந்த எல்லாவற்றிற்கும் உன்னையே குற்றம் சாட்டி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே ஜரா. என் வாழ்க்கையின் நோக்கம் முடிந்துவிட்டது. என் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதே உன் நோக்கம். எப்படியோ எல்லாம் கர்மா. நீ வெறும் கருவியாக இருந்தாய். வலியால் நிறைந்திருந்த என்னை சபித்த ஒரு தாயின் இதயத்தை நீ திருப்திப்படுத்தினாய். உனக்குள் அமைதியை காண்பாயாக. கவலைப்படாதே. கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஜராவின் இதயத்தை அமைதிப்படுத்தின. மனதில் தெளிவு பெற்ற ஜரா யோக நிலையில் அமர்ந்து தனது கடைசி மூச்சு வரை தவம் செய்யத் தொடங்கினார். அனைவராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட, பொக்கிஷமாக மதிக்கப்பட்ட கிருஷ்ணர் தனது இறுதி மூச்சை விட்டுவிட்டு யோக நிலையில் காட்டில் தனியாக இறந்தார். அவர் தனது உலகத்திற்கு திரும்பிச் சென்று தனது நோக்கத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு இதயத்தையும் அவர் மீதான அன்பால் என்றென்றும் நிரப்பினார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கோவிந்தா. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் ஹரே கிருஷ்ணா என்று எழுதுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.